ஈவன்ல நாட் ஈக்குவல் டு ஜீரோனா அது ஆடு, அவ்வளவுதான் முடிஞ்சது. புரியுதா? அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம்னா ஈக்குவல் டு ஜீரோனா இது வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் சொல்லுமா? இப்போ இது மொத்தத்துக்கும் நாட்டை போட்டுங்க. நாட்னு என்ன, ட்ரூ ஆர் ஃபால்ஸா மாத்த. கொஸ்டின் நம்பர் 2 ரொம்ப சிம்பிள் தான். நாம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், 4 டேபிள் பிரிண்ட் பண்ணோமா? இப்போ வந்து n டேபிள் பிரிண்ட் பண்ண போறோம். யூசரே ஒரு நம்பர் கொடுப்பாங்க, அதோட டேபிள் பிரிண்ட் ஆகும். ஈஸியா பண்ணிடலாமா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்கன்னா nth டேபிள் நான் பிரிண்ட் பண்ண போறேன். ஸோ வேர் n ஈக்குவல் டு ரிமெம்பர் மியூட்டபிள் ஸ்டேட் ஆஃப் எம்டி. கரெக்டா? கரெக்டா? நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணுவேன்னா காலம் போட்டுக்கணும். அதுக்குள்ள என்ன பண்ணணும், பட்டன் போட்டுக்கணும். கரெக்ட் இல்ல சார், டெக்ஸ்ட் ஃபீல்ட் வச்சுக்கணும். டெக்ஸ்ட் ஃபீல்டுக்குள்ள இல்ல எல்லாம் கொடுத்துக்கிறேன். அதுல வந்து என்ன மெயினா கொடுத்துட்றேன். எழுதி தெரியல உங்களுக்கு? டைம் இல்லை, நம்ம டீட்டெயில்டா ஒவ்வொன்றும் எழுதிட்டு இருந்தா உங்களுக்கு டைம் பத்தாது. இதுக்கு அடுத்த சாரி டெக்ஸ்ட் ஃபீல்டுக்கு இது வராதா, இதுக்குள்ளேயே வந்துக்கும் இல்லையா? அடுத்தது பட்டன். இப்படி தானே ஆன் கிளிக் ஈக்குவல் டு வரும். கரெக்டா? இப்போ இதுல வந்து நான் என்ன எழுதுறேன்னா எனக்கு வந்து என்னோட வேல்யூ வச்சு நான் பண்ணணும். கரெக்டா? ஸோ வேர் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸோட டேபிள் நான் பிரிண்ட் பண்ண போறேன். இல்லை எக்ஸோட டேபிள் வேணாம், டீன்னு வச்சுக்கலாம். டீயோட டேபிள் பிரிண்ட் பண்ண போறேன். டி இஸ் ஈக்குவல் டு என் டாட் 2 இன்ட். கரெக்டா? என் டாட் 2 இன்ட் தானே? ஓ, என் டாட் வேல்யூ. கரெக்டா? டாட் 2 இன்ட். கரெக்டா? ஓகே, இப்போ வந்து டீக்குள்ள எனக்கு அந்த நம்பர் இருக்கு. இப்போ 5னு கொடுத்தா அந்த 5ங்கிற நம்பர் இருக்கு. இப்போ நான் 5 டேபிள் பிரிண்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. லாஸ்ட் டைம் எனக்கு அதே ப்ரோக்ராம் தான். 4 இடத்துல டீயை போட்டோம்னா முடிஞ்சிருச்சு. ஏன்னா டீ வந்து அந்த என்ன ரிட்டர்ன் பண்ணிடும், ஐ மீன் அந்த நான் கொடுத்த நம்பர் ரிட்டர்ன் பண்ணிடும், அதோட டேபிள் வந்துடும். ஸோ அதை எழுதுவோமா? ஒய் இல்லை சாரி, ஃபர்ஸ்ட் வந்து வேர் சி ஈக்குவல் டு 0. லாஸ்ட் டைம் பண்ணமா கவுண்டர் ஈக்குவல் டு 0. இப்போ ஒய் பரவாயில்ல, அது ஏதோ ஒன்று இருந்துட்டு போகுது. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா கவுண்டர் வந்து லெஸ் தேன் 10 பார்த்துக்கணும். கரெக்டாக 10 வரைக்கும் தான் நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ சி லெஸ் தேன் 10. அப்போ நம்ம என்ன பண்ணோம், சி ஈக்குவல் டு சி ப்ளஸ் 1. இப்போ இப்படி மாற்றி எழுதிக்கலாம். நம்ம முதல்ல 1ல் வச்சிருந்தா முதல்ல பிரிண்ட் பண்ணிட்டு அப்டேட் பண்ணிக்கணும். இப்போ அப்டேட் பண்ணி பிரிண்ட் பண்ணிட்டா கரெக்டாக வந்துடும்ல. அதனால தான் லெஸ் தேன் மட்டும் போட்டேன், லெஸ் தேன் ஈக்குவல் டு போடல. ஏன்னா இப்போ 9 வந்தோடனே அது 10 ஆயிரும். அப்போ 10க்கு பிரிண்ட் ஆகிட்டு வெளில வந்துக்கும். புரிஞ்சுதா? இப்போ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா இதுக்கப்புறம் என்ன பண்ணும், சிஎல். இப்போ இதில் தான் பயங்கர கஷ்டமாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து n இன்ட்டு. கரெக்டா? அப்போ அதையே நம்ம வந்து ஸ்ட்ரிங் இதாக தான் போடணும். ஆமாம்மா, அதை பண்ணிக்கலாம், அது இல்லாமே பண்ணிக்கலாம். நான் அதுதான் சொல்ல ட்ரை பண்ணுறேன். இப்போ ஃபர்ஸ்ட் என்னன்னா நம்ம வந்து டீயை போடணுமா, டி டாட் 2 ஸ்ட்ரிங். அதில் என்ன வரும், இப்போ டி டாட் 2 ஸ்ட்ரிங்கில் 5 வந்துடும். நான் 5th டேபிள் பண்ணா 5 வந்துடும். ப்ளஸ் இன்டூ ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 2 ஈக்குவல் டுன்னு வரதுக்கு அந்த சியை போடணும். ஸோ சி டாட் 2 ஸ்ட்ரிங்கு. கரெக்டா? இது நான் ஏன் பண்ணுறேன்னா உங்களுக்கு டாலர் சிம்பிள்லாம் வந்து இதில் யூஸ் பண்ண முடியாது, C++ல. ஸோ அவங்களும் உள்ள இருக்கிறனால அவங்க வந்து இந்த ப்ராப்பர் கிளாசிக்கல் மெத்தடை ப்ராப்பராக புரிஞ்சுக்குவாங்க. உங்களுக்கும் தெரியும் இப்போ என்ன நடக்குதுன்னு. இது ஸ்ட்ரிங் ஆயிடும், இது ஸ்ட்ரிங்கு எல்லா ஸ்ட்ரிங்கும் ஒன்று சேர்றப்ப உங்களுக்கு அந்த இது வந்துடும். இப்போ இதோட நிற்காது, ப்ளஸ் எனக்கு ஆன்சர் வேணும். கரெக்டா? இப்போ அந்த ஆன்சரை நான் எப்படி கொண்டு வரேன், ஆன்சர் வேரியபிளே இல்லாமல். ஆன்சர் என்ன, சி இன்டூ டி. கரெக்டா? சி இன்டூ டி தானே ஆன்சரு. இங்கேயே நான் சி இன்டூ டி போட்டுக்கிறேன். சி இன்டூ டி போட்டேன். இதை மொத்தத்தையும் டாட் 2 ஸ்ட்ரிங் பண்ணிக்கிறேன். புரியுதா? ஆனால் அதுக்கு முதல்ல நான் ப்ளஸ் டபுள் கோட்ஸ் போட்டுக்கணும், ஈக்குவல் டு போட்டுக்கணும். தெரியும்ல? டாட் 2 ஸ்ட்ரிங். கமான், யூ கேன். கமான் டையர். எதை பண்ணாலும் நீட்டா பண்ணும். அகைன் நான் வந்து இதை பாதியில் நிறுத்திடுவேன். நான் 10 டேபிள் வரைக்கும் போக மாட்டேன். நான் வந்து ஒரு 4 டேபிளோட நிறுத்திடுறேன். ஆனா நீங்க இது எழுதுறப்ப
இப்போ நான் உள்ள வந்து என்ன என்ன கொடுத்துருக்கேன்னா 341 கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ அப்போ வந்து டீக்குள்ள என்ன இருக்கும்? 341. T equal to 341. ஓகே, அடுத்தது வேர் C equal to 0. நெக்ஸ்ட் C less than 4 are true. ஓகே, அப்போ உள்ள போயிடும் C equal to C plus 1. ஸோ C என்ன ரிட்டர்ன் பண்ணும்? 0. 0 plus 1 என்ன? 1. அப்போ C குள்ள 1 போகணும். ஏன்னா C equal to இருக்கு. equal to அதுக்குள்ள அது போகணும். புரியுதா? ஈக்குவல் டு அர்த்தம் அதுதான். இங்க ரிட்டர்ன் ஆகிறது இதுக்குள்ள போய் சேவ் ஆயிக்கும். இப்போ அடுத்தது என்ன? CL T டாட் டூ ஸ்ட்ரிங். T என்ன ரிட்டர்ன் பண்ணும்? 341. டாட் டூ ஸ்ட்ரிங் 341. அதுக்கப்புறம் என்ன? X. ஸோ இது கூட பிளஸ் எக்ஸ் ஆட் பண்ணிக்கிறோம். பிளஸ் இதை ரிட்டர்ன் பண்ணும் C 1. 1 டாட் டூ ஸ்ட்ரிங் என்ன? 1 டபுள் கோச்சுக்குள்ள பிளஸ் 1 பிளஸ் இங்க என்ன இருக்கு? ஈக்குவல் டு. அப்படியே பிளஸ் ஈக்குவல் டு. அப்புறம் இங்க என்ன இருக்கு? C இன்டூ T. C என்ன இருக்கு? 1 இன்டூ Tல என்ன இருக்கு? 341. 341 இன்டூ 1 341 தான். அதோட டூ ஸ்ட்ரிங். ஸோ பிளஸ் 341. புரிஞ்சிருச்சா? இப்போ இதுல என்ன வரும்னு பாருங்க. 340 இல்ல, இது அப்படியே சிஎல் பண்ண என்ன வரும்? 341 இன்டூ 1 ஈக்குவல் டு 341. புரிஞ்சிருச்சா? என்ன பண்ணிருக்கேன்னு புரிஞ்சிருச்சுல்ல? இது ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இதான் நான் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ இதை முடிச்ச உடனே நெக்ஸ்ட் இங்க வரும். அப்போ திருப்பி போகும். C is less than 4. நான் இன்னுமே ஃபாஸ்டா முடிக்கிறதுக்காக இதை 2ல வச்சுக்கிறேன். C is less than 2. எஸ், 1 is still less than 2. ஓகே, அப்போ உள்ள போகும். C equal to C plus 1 which means 1 வந்து 2 ஆகும். இப்போ வந்து மறுபடியும் இதை பண்றப்போ அப்படியே நம்ம இங்கே எழுதிட்டு வந்துடலாம். T டாட் டூ ஸ்ட்ரிங் என்ன? 341 இன்டூ C டாட் டூ ஸ்ட்ரிங் என்ன? 2 ஈக்குவல் டு அப்படியே பிரிண்ட் ஆயிரும். இப்போ வந்து இது பண்ணா 682. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன ஆகும்? 2 is less than 2. நோ, ஃபால்ஸ். ஸோ வெளில வந்துடும். இது ஆன்சர். புரிஞ்சிருச்சா? 2 ways of writing the same program. என்ன பண்ணிருக்கேன்? எல்லாத்துக்கும் புரிஞ்சிருச்சுல? இந்த இடத்துல நீங்க மெயினா பாத்துக்கோங்க. நான் C into T பண்ணிட்டு அந்த வேல்யூக்கு டாட் டூ ஸ்ட்ரிங் போட்டு, அது புரியுது தானே? அது எல்லாத்துக்கும் புரிஞ்சிருச்சுல்ல? இப்போ சொல்லுங்க, எல்லாத்துக்கும் இது புரிஞ்சிருச்சா? அப் டு 10 நீங்க அவுட்புட் டெஸ்ட் பண்ணிடுவீங்கல்ல எல்லாருமே?